ஹாய் மேம், நான் ராஜி, ரக்ஷனோட அம்மா. ஸோ ரக்ஷன் நான் வந்துட்டு October 8, 2025 நான் அவரை ஜாயின் பண்ணி வச்சேன் கிளிட்டரிங் ஸ்டார்ஸில். ஸோ நான் ஆக்சுவலாக நேட்டிவ் மதுரை. எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அந்த கிட்டுக்கும் நல்லா ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போதைக்கும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு விஜயதசமியெல்லாம் முடிச்சுட்டு நான் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் தான் அவனை கிளிட்டரிங் ஸ்டார்ஸில் சேர்த்துனேன். ஸோ அவனை சேர்த்தும் போது அவன் வந்துட்டு 2 or 3 words அந்த மாதிரி தான் பேசுவான். அதுவே ரேர், 2 words அந்த மாதிரி தான் மிங்கிள் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். ரைம்ஸும் வந்துட்டு நிறையா ரைம்ஸ்லாம் சொல்ல மாட்டான், 1 or 2 ரைம்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அது நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஜானினா எஸ் பாப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். அண்ட் தென் இப்போ வந்துட்டு அவர் அக்டோபர் முடிச்சுட்டு இது வந்துட்டு இப்போது ஏப்ரல் மந்த்து. ஸோ இந்த இவ்வளோ மந்தில் அவர் அவ்வளோ ரைம் சொல்கிறாரு. ஸோ அவனோட இதில் ஸ்கோர்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ ரைட்டிங் மட்டும் இன்னும் அவனுக்கு வராட்டியும் கூட அந்த ரீடிங், அந்த ஐடென்டிஃபிகேஷன், ரீடிங், ரைம் சொல்கிறது எல்லாமே அவர் கவர் பண்ணியிருந்தார். ஸோ எனக்குமே வந்துட்டு அவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா இல்லை பண்ண வச்சாங்களா எனக்கு எதுவுமே தெரில. ஸோ நான் மேம்கிட்டே முன்னாடி இவன் பண்ணானா மேம் கேட்டால் அவன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் முன்னாடி கேட்டால் ஃபஸ்ட் டைம் அவன் அந்த ரைம் சொல்கிறது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவன் இவ்வளோ சொல்கிறானா அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் வந்துட்டு டீச்சர்ஸோட அந்த கேர். நான் மித்த ஸ்கூல்ஸ் ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாள் போட்டாலுமே கிட்ட நல்ல ஸ்கூல்ஸ் எடுத்துகிட்டு தான் எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கும். நான் இங்கே கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் கேட்டேன். அண்ட் தென் வந்துட்டு என்னோடய ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இன்னும் 2-3 ஸ்கூல்ஸ் நான் கேட்டேன். பட் எனக்கு வந்துட்டு இங்கே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கூல்லலாம் குழந்தைங்கள அடிப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம கேட்டால் ரெஸ்பாண்ட் அவ்வளோக்கா பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் எனக்கு இங்கே அப்படிலாம் கிடையாது. டெய்லி அவனோட அப்டேட் கேட்பேன். அவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணல, அவனுக்கு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹோம்ஒர்க்கும் டெய்லியும் அனுப்பிச்சிடுவாங்க. நான் அவன் வீடியோ எடுத்தால் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கிறதுக்காக வீடியோ மட்டும் எடுத்து சென்ட் பண்ண மாட்டேன். பட் மேக்ஸிமம் அவனுக்கு நான் வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த ஹோம்ஒர்க்கை வீட்டில் நான் என்னென்னு கேட்பேன். அப்போவே அவன் சொல்லிடுவான். ஸோ நான் வீட்டில் ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிறத விட ஸ்கூலில் தான் அதிகமாக ட்ரெயின் ஆனான். ஸோ பேச ஆரம்பித்தது அதிகமாக ஸ்கூலில் தான் பேச ஆரம்பித்தான். இப்போ சம்மர் கிளாஸ் விட்டுருக்கேன். சம்மர் கிளாஸ் போயிட்டு ஸ்கூல்லேருந்து வரமாட்டேங்கிறான். அவன் அங்கேயே இருந்துட்டு அவங்க கூட விளையாடுற பசங்களும் அவங்க எங்கேயே இருக்கணும் அப்படின்றான். போகும்போது 2 நிமிஷம் என்னதான் இருந்தாலும் லீவ் போட்டுட்டு போகும்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி அழுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு அடாப்ட் ஆகிட்டான் அப்படின்னா வீட்டில் நான் லீவ் போட்டு உட்கார வச்சா கூட ஒரு 10 to 11 வரைக்கும் விளையாடுவான். அந்த 11 o'clock மேலே ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டுருவான். அந்த போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் கேர் பண்ணி ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்மகிட்ட ஈஸியாக அப்டேட் பண்ணி நம்ம எப்போ என்ன கேட்டாலுமே நின்று பொறுமையாக நிதானமாக ஆன்சர் சொல்லிட்டு அவங்களோட வேலையை எடுத்தது பார்ப்பாங்க. ஸோ அந்த கிட்ஸு கொடுக்குற கேராக இருக்கட்டும், அவங்கள டீச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் வந்துட்டு பிரின்சிபல் மேம், நந்தினி மேம், புனிதா மேம் அண்ட் இன்னும் ஸ்டாஃப்ஸ் பேர் தெரில. ஸோ எல்லாத்துக்குமே போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இங்கே வரலான்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரில என்ன பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ஷிஃப்ட் ஆனேன்னா கண்டினியூ பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக பொள்ளாச்சியில் இருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே தான் நான் போடுவேன், அது ஷுர். ஸோ அதனால் நல்ல ஸ்கூல் பொள்ளாச்சியில் ஒரு இந்த ரேட்டுக்கு, அதாவது வந்துட்டு நீங்கள் சிபிஎஸ்சியில் போனால் கூட உங்களுக்கு வந்துட்டு 100 கிட்ஸ் இருப்பாங்க. 100 கிட்ஸில் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு கிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸ்ட்ரென்த்து வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அவ்வளோ ஆவரேஜாக இருந்தாலுமே நம்ம கிட்டோட அந்த இண்டிவிஜுவல் கேர் எடுத்து அவங்க 5 கிட்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் அந்த மாதிரி அலோகேட் பண்ணி ஒவ்வொரு கிட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கிட்டு வந்துட்டு அந்த அவனை ஃப்ரீயாக இருக்க விடாமல் அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவனை எப்போவுமே எங்கேஜ்டாகவே வச்சிட்ருக்காங்க. ஸோ அது மித்த ஸ்கூலை விட நான் கண்டிப்பாக இங்கே பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான். ஸோ நந்தினி மேம், புனிதா மேம் அண்ட் பிரின்சிபல் மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மித்த ட்ரைனர்ஸுமே தேங்க்யூ.